ஆக்சுவலி எனக்கு சொன்ன கேரக்டர் அந்த ஃபிலிமில் வேறு, ஆனால் எனக்கு நான் பண்ண கேரக்டர் வேறு. அதனால எனக்கு கொஞ்சம் அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே அந்த ஃபிலிம் போய்கிட்டே இருந்தது. ஸோ அதனால் என்னால் அந்த ஃபுல் த்ரூ அவுட் த ஃபிலிம் நான் வந்துட்டு பண்ணலை, நடுவுலேயே கொஞ்சம் குவிட் ஆகி வந்துட்டேன் அதில். சந்திரசேகர் சார் வந்துட்டு ரொம்ப சின்சியரிட்டி. அந்த டைம்னா ஒரு 8:00 அப்படின்னா ஸ்பாட்டில் 8:00 இருக்கணும். இவர் கொஞ்சம் நைட்டு தூங்கிட்டு கொஞ்சம் அர்லி ஒரு 5 நிமிஷம் வந்தால் கூட திட்டிடுவார். இவர் யார் தன்னுடைய சன் அப்படின்ட்டுலாம் பார்க்க மாட்டார். அந்த சீன் ரொம்ப ஆக்சுவலி துருன்னு அந்த நானும் விஜய் சார் பயங்கரமாக விஜய் வந்துட்டு கலாட்டா பண்ணிவிட்டு கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு சீன் அது நல்லா வந்தது. அது என்ன காரணம், அது சிவாஜி சார் வருவார், அப்போ அவரோடையும் பேசி அவரையும் கிண்டல் பண்ணி அந்த மாதிரியான ஒரு சீன். பட் ஏன் அது கட்டாச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. குவைட்டாக தான் டைலாக் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணும்போது கூட ரொம்ப மெல்லமாக பேசுவார் சார். நல்ல வாய் திறந்து அவர் பட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார், மெல்லமாக பேசுவார். எனக்கு வந்து அந்த இதில் மீன் பிடிச்சிட்டு அந்த ஒரு சீன் வரும் பார்த்தீங்களா, அவர் நான் குளிச்சுக்கிட்டு இருப்பேன், அவர் வருவார். அதில் வந்து அவர் ஆப்போசிட்டில் பேசிகிட்டு இருந்தார். அவர் என்ன பேசி முடிச்சாருன்னு எனக்கு தெரியல. நான் அப்படியே நின்றுட்டு இருக்கேன். மேம், இந்த சினிமா கெரியரில் இருக்கப்ப விஜய் சார் கூட நீங்கள் ஒன்ஸ் மோர் படம் நடிச்சிருந்தீங்க. ஆமாம். ஸோ அவரோட மெமரிஸ் ஷேர் பண்ண முடியுமா? ஆக்சுவலி இந்த பிக்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய பிரதருடைய மேரேஜ்க்கு அவர் வந்திருக்காரு. என்னோடய பிரதரோட மேரேஜ்க்கு வரும்போது அப்போது எனக்கு எடுத்த ஃபோட்டோவோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் வீட்டில் எங்கே இருக்குதுன்னு தெரியல. அப்போ எனக்கு அவரை தெரியாது. அதுக்கப்புறம் நான் வெளியில் வந்துட்டு ஒரு வாட்டி சாப்பிட லஞ்சுக்கு டின்னருக்கு போயிருக்கும்போது நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன் எங்கள் மம்மியோட பேரண்ட்ஸோட, அவர் அந்த டேபிளில் உட்காந்துருக்காரு அவரோட ஃப்ரெண்ட்ஸோட. அப்போது ஒரு வாட்டி நான் பார்த்துருக்கேன், ஆனால் பேசினது கிடையாது. சும்மா சிரிச்சிட்டு அப்படி போயிட்டேன். எனக்கு அவ்வளோ பழக்கம் கிடையாது. பட் ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் அவரோட ஒரு ஃபிலிம் பண்ணுவேன். எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் வந்து எனக்கு வர ஆக்சுவலி எனக்கு சொன்ன கேரக்டர் அந்த ஃபிலிமில் வேறு, ஆனால் எனக்கு நான் பண்ண கேரக்டர் வேறு. அதனால எனக்கு கொஞ்சம் அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே அந்த ஃபிலிம் போய்கிட்டே இருந்தது. ஸோ அதனால் என்னால் அந்த ஃபுல் த்ரூ அவுட் த ஃபிலிம் நான் வந்துட்டு பண்ணலை, நடுவுலேயே கொஞ்சம் குவிட் ஆகி வந்துட்டேன் அதில். பட் இவர் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சந்திரசேகர் சார் வந்துட்டு ரொம்ப சின்சியரிட்டி. அந்த டைம்னா ஒரு 8:00 அப்படின்னா ஸ்பாட்டில் 8:00 இருக்கணும். இவர் கொஞ்சம் நைட்டு தூங்கிட்டு கொஞ்சம் அர்லி ஒரு 5 நிமிஷம் வந்தால் கூட திட்டிடுவார். இவர் யார் தன்னுடைய சன் அப்படின்ட்டுலாம் பார்க்க மாட்டார். அந்த மாதிரி திட்டிடுவார். அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவார், என்னடா எல்லோரும் முன்னாடி திட்டுறாரு அப்படின்ட்டு. பட் ஆன்ட்டி வந்து ஷோபா ஆன்ட்டி வந்துட்டு ஷீ இஸ் வெரி வெரி ஃப்ரெண்ட்லி வித் எவ்ரிபடி. லைக் சொல்லுவாங்க இந்த மாதிரி, ஏதோ படிச்சுட்டு இருந்தால் தூங்கினா திட்டிகிட்டு இருக்காரு அவர் அப்படிம்பாரு. நாங்கள் அதில் என்ன பியூட்டின்னா அந்த ஃபிலிமில் பண்ணும்போது பெரிய பெரிய லெஜண்ட். ஒரு பக்கம் பார்த்தா சரோஜாதேவி ஆன்ட்டி, அவங்க அம்மா வந்துட்டு அவங்கள பார்த்து அவங்க கூட பேசக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிது. அவங்களும் நல்லா பேசுவாங்க. இது இப்படி பண்ணிக்கோ, காது இது இவ்வளோ அழகாக போட்டுக்கோ, சரியாக போட்டுக்கோ, இந்த ட்ரெஸ் இப்படி போட்டுக்கோ, இப்படி நில்லு, அதெல்லாம் அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க. ரொம்ப அழகாக கொஞ்சம் அப்பயும் அதே கொஞ்சலான அந்த பேச்சு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம கலை உலகத்துக்கே கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு பர்சன், அவரோட நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது அதுக்கு இப்போ இருக்கிறவங்க யாருக்குமே அந்த ஒரு பாக்கியம் இல்லை. ஐ காட் தட் பாக்கியம். ஐ ஹாவ் டு சே தேங்க்ஸ் ஃபார் த யூனிவர்ஸ் ஃபார் தட். இதில் என்ன பியூட்டின்னா அந்த ஃபிலிமில் வந்துட்டு எனக்கு ஒரு சீன் நான் அங்கிளோட பண்ணேன். அது வந்து எனக்கு அது கட் ஆகிடுச்சு அது சீன். அது ஒரு சின்ன வருத்தம் எனக்கு உண்டு அந்த ஃபிலிம் பண்ணும்போது. அந்த சீன் ரொம்ப ஆக்சுவலி துருன்னு அந்த நானும் விஜய் சார் பயங்கரமாக விஜய் வந்துட்டு கலாட்டா பண்ணிவிட்டு கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு சீன் அது நல்லா வந்தது. அது என்ன காரணம், அது சிவாஜி சார் வருவார், அப்போ அவரோடையும் பேசி அவரையும் கிண்டல் பண்ணி அந்த மாதிரியான ஒரு சீன். பட் ஏன் அது கட்டாச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது வந்திருந்தால் எனக்கு அது ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். பட் இருந்தாலும் அடுத்த இதெல்லாம் பண்ணும்போது சாங் எல்லாம் சிவாஜி சாருக்கு வந்துட்டு என்னென்னா, அப்பாவுக்கு வந்து குட் மார்னிங் அங்கிள் அப்படின்னு ரொம்ப தூரமாக இருந்து சொன்னால் ஹி வில் நாட் ரெஸ்பாண்ட். பக்கத்தில் போயிட்டு நின்று குட் மார்னிங் அப்பானா எழுந்து நின்று வணக்கம் அப்படி சொல்வார். ஸோ ஆக்சுவலி இதை பற்றி கூட நான் சொல்லியிருக்கேன் நான் 2 இன்டர்வியூஸில். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் என்னென்னா உடனே அவரை பார்த்தோன்னே உடனே போய் அவர்கிட்ட போய் பேசல, எல்லாம் அப்சர்வ் பண்ணேன் எப்படி என்ன ஏதுன்ட்டு. இது பார்த்துட்டேன்,
இது தெரிஞ்ச உடனே தெளிவாக போயிட்டு நான் போய் பக்கத்துலேருந்து அப்பா வேணுமானே எழுந்து நின்று சொல்லி தோளில் தட்டி கொடுத்தாரு. அதே மாதிரி அந்த சீன் ஒன்று பண்ணேன் இல்லையா, அந்த சீன் பண்ணும்போது கூட ஜஸ்ட் இதை தட்டி கொடுத்தாரு. ஸோ அதனால் அவர் தட்டி கொடுத்ததுனால எனக்கு அந்த சீன் வந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினச்சேன். பட் அது மிஸ் ஆயிடுச்சு. ஏன் மிஸ் ஆயிடுச்சு, சந்திரசேகர் சாருக்கு தான் அது தெரியும். ஸோ அவர் வந்து சாங் ஊட்டி மலை பியூட்டி உன் பேரு என்னம்மா, அதில் நான் பாதி தான் பண்ணியிருப்பேன், கொஞ்சம் தான் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் நான் கேலிக்கேட்டில் ஒரு ஃபிலிம் பண்ணிட்டு இருந்தேன், அவிசேஷி சார் ஒரு படம். அது வந்து எனக்கு டைம் இல்லை. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் காஸ்டியூம்ஸ் எல்லாம் கொஞ்சம் எனக்கு சில காஸ்டியூம் நான் கொஞ்சம் ஐ டோன்ட் வாண்ட் டு வேர் தட். அதுவும் அந்த இடத்துல போயிடும், அது கொஞ்சம் அந்த இது இருந்தது. ஸோ அதை நான் பண்ணலை. இவர் வந்துட்டு அந்த மழையில் ஒரு வாட்டி நின்றுட்டு இருந்தேன் நான். என்னுடைய கார் வரல. அப்போ அவருடைய காரில் இருந்தது. ஐயோ மழை வருது, அவங்கள உள்ளே வர சொல்லுங்கள் அப்படின்னா, அதுக்குள்ளே அவர் சரி போகிறதுக்குள்ளே என்னுடைய காரை வந்துருச்சு, கிளம்பி போயிட்டேன். ஸோ அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப குவைட்டாக தான் டயலாக் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணும்போது கூட ரொம்ப மெல்லமாக பேசுவார். விஜய் சார் ஓகே, நல்ல வாய் திறந்து அவர் பட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார், மெல்லமாக பேசுவார். எனக்கு வந்து அந்த இதில் மீன் பிடிச்சிட்டு அந்த ஒரு சீன் வரும் பார்த்தீங்களா, அவர் நான் குளிச்சுக்கிட்டு இருப்பேன், அவர் வருவார். அதில் வந்து அவர் ஆப்போசிட்டில் பேசிகிட்டு இருந்தார். அப்போ அவர் என்ன பேசி முடிச்சாருன்னு எனக்கு தெரியல. நான் அப்படியே நின்றுட்டு இருக்கேன். நீங்கள் எதுவுமே பேசலையே அப்படின்னு நான் எதுவுமே சொல்லலையே நான் பேசி முடிச்சுட்டேன் அப்படின்னாரு. எனக்கு கேட்கலையே அப்படின்னு. சந்திரசேகர் சார் சத்தமாக பேசுனா தானே தெரியும் அப்படின்ட்டாரு. நான் ஐயோ போட்டு கொடுத்துட்டேன் அப்படி நினச்சேன். ஸோ அந்த ஒரு சீன் அப்படின்னு இல்லைங்க என்னுடைய சவுண்டே இவ்வளோ தான் அப்படின்னாரு. ஸோ அப்படி அந்த மாதிரி அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் போகும்போது ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுவேன், அவ்வளோதான். ரொம்ப ஐ எம் நாட் வெரி க்ளோஸ் டு எனிபடி. ஸோ அந்த படம் பண்ணும்போது விஜய் சாரோட ஆக்டிங்லாம் பார்த்து ஸோ இவரோட இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய க்ரோத் இருக்குல்ல, ஸோ அது அப்போ தெரிஞ்சிச்சு அவரோட க்ரோத் வந்து. எஸ், நோ டவுட் இன் இட். அந்த பிக்சரில் அவர் பண்ணும்போது நாங்கள் எல்லாமே அப்போ தானே எல்லாம் வந்துட்டு இருக்கிறவங்க. ஸோ அந்த பிக்சர் அப்போ நான் பண்ணும்போது பார்க்கறதுக்கு எவ்ரி திங் சந்திரசேகர் சார், ஷோபா ஆண்டி பக்கத்துலேருந்து எல்லாமே அவங்க கைட் பண்ணிட்டு இருப்பாங்க, சொல்லிட்டு இருப்பாங்கல்ல படம். இப்போ பார்த்தா வேற லெவல். அவரை வந்து டான்ஸ் வந்து அவர் அடிச்சு ஐ ஷுட் டெல் திஸ். அந்த ஊட்டி மேலே பியூட்டி பண்ணும்போது டான்ஸ் பண்ணும்போது எங்கேயும் ஒரு இடத்துல எனக்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸ்லிப் ஆகிட்டு அப்போ வந்துட்டு எனக்கு அந்த இது மட்டும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. பண்ணுங்க நீங்கள் நல்லா பண்ணுங்களே, ஏன் அந்த மாதிரி என்னன்னு தெரியல மிஸ் ஆகுது அப்படின்ட்டு நான் அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு அது பண்ணேன். அந்த மாதிரி ஒரு மாதிரி சப்போர்ட் ஆன பர்சன் அவர். அவர் அப்போ அந்த ஆக்டிங்க்கும் ஐ மீன் நாட் ஒன்லி ஒன்ஸ் மோர், ஈவன் பிஃபோர் இப்போ இருக்கிறதுக்கும் பார்க்கும்போது வா. சிவாஜி சார், ரஜினி சார், கமல் சார், விஜய் சார் எல்லாரும் கூட ஒர்க் பண்ணிட்டீங்க. ஸோ அஜித் சார் கூட மட்டும் எந்த படமும் வரலையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குங்க. இல்லை ஆக்சுவலி எனக்கு எந்த பிக்சர் கேட்டாங்கன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அஜித் சாரோட ஏதோ ஒன்று வந்தது, பட் அது எப்படி மிஸ் ஆச்சு என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆக்சுவலி அது சம்திங் ஆக்சுவலி எனக்கு எல்லாருமே எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, தே வேர் டெல்லிங் மீ, ஷாலினி வந்து உன்னுடைய ஃப்ரெண்டு தானே, நீ ஏன் வந்துட்டு அஜித் சார் கிட்ட கேட்கலாம் இல்லைன்னொடனே லைக் ஐ செட் எனக்கு அந்த போய் கேட்குற பழக்கமே இல்லையே, இருந்தால் வேறு மாதிரி இருக்குமே, அதனால் நான் அதை பண்ணலை. அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் மை ஃப்ரெண்ட்ஷிப். இந்த மாதிரி கேட்டுட்டு நம்ம போய் பண்ணுறது பாரு, இதுக்காக தான் நம்மளோட பேசுகிறா அப்படின்ற அந்த தாட் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அந்த ட்ரை பண்ணவே இல்லை. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, நான் பண்ணலை அஜித் சாரோட, ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து ஏகன்ன்ற ஃபிலிம் வந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி அப்போ அஜித் சார் கிளாஷ் அசோசியேட்டாக இருந்தார் நீரவ் ஷா கிட்ட. அவர் அப்போ பண்ணும்போது அஜித் சார் வந்து கேட்டிருக்காரு சஷியை, சஷி நீ இப்போ சோலோவாக பண்ணுறியா, கேமரா பண்ணுறியா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனால் இவர் வந்து அவர் சும்மா ஏதோ விளையாட்டுக்கு கேட்குறாருன்னு நினச்சிட்டு அவர் வந்துட்டு அது பெருசாக எடுத்துக்கல. ஆனால் என்னென்ன என்னோடய ஹஸ்பண்ட் ஹிந்தியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போ லைக் இந்த இதெல்லாம் வாண்டட், பில்லாவன் அந்த இதெல்லாம் வந்து ஹி வாஸ் ஒர்க்கிங் ஏன்னோ லைக் சரின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக அவர் ஏகன் பண்ணியிருக்காரு, அவருடைய கிளாஷ் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த ஃபிலிம் பண்ணும்போது தான் ஐ டெலிவர்ட் பேபி. ஸோ ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறேன், ஸோ அதை நீங்களாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு. யா காதல் வந்து 8 இயர்ஸாக வந்துட்டு என்னுடைய ஹபி அந்த 8 இயர்ஸாக லவ் பண்ணேன். மேரேஜ் வந்து 2005. ரொம்ப 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 ஆக்சுவலி வாட் டு சே, அது வார்த்தைகள் இல்லை. ஸோ 2005 மேரேஜ் ஆச்சு. வி ஹேட் அ குட் லைஃப். ஸோ நீங்கள் வந்து பியூட்டி கேர் டிப்ஸ்ன்னு சொல்லி நாங்கள் வந்து எல்லார்ட்டையும் கேட்போம். ஸோ வந்து நீங்கள் ரொம்பவே எங்காவே இருக்கீங்க, நாங்கள் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இப்போ இருக்கீங்க. ஸோ உங்களோட பியூட்டி கேர் டிப்ஸ் சொல்ல முடியுமா? பி குட், டூ குட், பி ஹாப்பி எவ்ரி டைம். இது எல்லாம் எதா இருந்தால் திஸ் டூ ஷேல் பாஸ்,
இதுவும் கடந்து போகும்ட்டு நம்ம லைஃப்ங்கிறது இட் இஸ் ஒரு சாப்டர். எப்படி நம்ம படிக்கும்போது சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் இருக்கோ, அதே மாதிரி அந்த சாப்டர் எல்லாத்தையும் கடந்து போகும்போது அதை போல்டாக ஃபேஸ் பண்ணிட்டா அந்த ஹாப்பினஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகே. அண்ட் மோரோவர் என்னுடைய ஃபேமிலி வந்து ஒரு பெரிய சப்போர்ட் எனக்கு. அது அடுத்தது என்னுடைய குழந்தை கூட அந்த மாதிரி ஒரு சப்போர்ட். என் சிஸ்டர்ஸ், என்னுடைய எல்டர் சிஸ்டர் அண்ட் மை செல்ஃப், லைக் நான் வளர்க்கக்கூடிய என்னுடைய பெட்ஸ், இவங்க எல்லாருமே என்னை சுற்றி இருக்கும்போது சந்தோஷம். அதே மாதிரி என்னுடைய ஹப்பி, அவரும் வந்துட்டு எனக்கு பெரிய கிடைச்ச வரம். அதே மாதிரி நான் இதான் கடவுள் வந்து சீக்கிரமாக வந்துட்டு அந்த ஒரு சாப்டர் வந்து முடிச்சிட்டாருன்றது ஒரு பெரிய வேதனைக்குரிய விஷயம். சம்திங் விச் ஐ வில் நாட் ஃபர்கெட். அது என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் அந்த வலி வேதனை எனக்கு இருக்கும். பட் அதுவும் வந்து இது கடந்து தான் போகணும், வேறு வழி கிடையாது அப்படின்போது அந்த இடத்துல என்னுடைய குழந்தைய நிறுத்தி வச்சு ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் சீயிங் ஹர், ஐ எம் கோயிங் வித் மை லைஃப். அதுவே என்னுடைய சந்தோஷத்துக்கான காரணங்கள். இப்போ ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ரோல் கிடைச்சா நம்மளுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்ச படங்கள் ஏதாச்சும் இருக்கா? எனக்கு வந்துட்டு ஆக்சுவலி நான் என்ன வந்து ஒரு சில ஆர்டிஸ்ட்குள்ளே பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது ஜோதிகா, அதே மாதிரி இவங்க வந்துட்டு எனக்கு நயன்தாரா அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் பிடிக்கும். எனக்கு வந்துட்டு ஏன்னா நான் வந்து சிலதெல்லாம் மைண்டில் வச்சுருப்பேன், அதெல்லாம் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க ஸ்க்ரீனில். ஸோ ஒன்னும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அவங்க நம்ம இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சோமே, அதே மாதிரி ஷீ இஸ் டூயிங் நோ. ஸோ அந்த எனக்கு அது தெரியாது, அது ஒரு வேவ் லென்த்தாக என்னன்னு தெரியாது. அவங்க அந்த ஸ்டைல் எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி என்னுடைய அந்த நாட்டினஸ், அந்த துருதுருப்பு எல்லாம் வந்துட்டு அவங்கக்கிட்ட, ஜோதிகா அவங்கக்கிட்ட பார்க்கும்போது எனக்கு அவங்களுடைய ஃபிலிம்ஸ் எல்லாம் கொஞ்சம் லைக் பண்ணுவேன் நான், நிறைய ஃபிலிம்ஸ். அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து ரொம்ப அழுமூஞ்சி அழுதுகிட்டே இருக்கிறதெல்லாம் வந்துட்டு எனக்கு பெருசாக நான் விருப்பப்பட மாட்டேன். எனக்கு எப்படி நான் இருக்கிற இடமும் பாசிட்டிவாக இருக்கணும், என்னை சுற்றி இருக்கிற மக்களும் பாசிட்டிவாக இருக்கணும். ஐ வாண்ட் தட் வைப்ஸ். நீங்கள் ஷூட்டில் வந்து டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து உங்களோட ஸ்கின் கேர் வந்து எப்படி பார்த்துக்குவீங்கன்ற ஒரு இது இருக்கும். ஏன்னா ரொம்ப டல்லாயிரும். அதை எப்படி நான் வந்து ஆக்சுவலி அதான் டாப் அப் லைக் எப்படி டாப் அப் பண்ணுவேன்னா, நான் வந்து எல்லாமே வந்து இன்டர்னல் தான். இந்த எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அந்த எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனில் 2 to 3 இது இருக்குது. அது வந்து அது பண்ணலாம். ஆனால் இந்த இன்டர்னல் பண்ணும்போது, அதாவது சாப்பிடும்போது வென் யூ ஈட், ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த எக்ஸ்டர்ன் வந்து அழகு தெரியும். ரிஃப்ளெக்ஷன் வென் யூ ஈட் ஹெல்தி ஃபுட், ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய அந்த அழகு, அந்த தேஜஸ் எல்லாமே வந்து வெளியில் தெரியும். அதில் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி எனக்கு பனானா, அந்த வாழைப்பழம் இருக்கு இல்லையா, அந்த வாழைப்பழம் இன்ஸ்டன்ட் உங்களுக்கு க்ளோ வரணுன்னா, நீங்கள் எங்கேயாவது வெளியில் பார்ட்டிஸ் போகிறீங்களோ, எங்கேயோ போகிறீங்களோ, ஒரு 2 hours முன்னாடி 3 hours முன்னாடி நல்ல பனானாவை மேஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸில் நல்ல மசாஜ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும் உங்களுக்கு. அது நான் வந்து ஐ எக்ஸ்பீரியன்ஸ் தட். அதே மாதிரி எந்த கெமிக்கல்ஸும் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டேன், ஐப்ரோ ட்வீஸ் பண்ண மாட்டேன் நான். எந்த ஒரு கெமிக்கல்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் அது மாதிரி பப்பையா அதெல்லாம் நீங்கள் வீட்டில் கூட போய் செக் பண்ணி பார்க்கலாம். பப்பையா போட்டிங்கன்னா அதே மாதிரி அந்த இமீடியட் க்ளோ கிடைக்கும். அதே மாதிரி கசகசா, பாப்பி சீட்ஸ் இருக்கு இல்லையா, பாப்பி சீட்ஸ் அதை நல்லா அரைச்சிட்டு, அதோட காம்பினேஷன் நீங்கள் பாதாமும் போட்டு நல்லா சோக் பண்ணி அரைச்சிட்டு போட்டிங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு சம்டைம்ஸ் யாருக்கு அந்த ஆக்னி வரவங்க அந்த மாதிரி இருக்கும்போது கேர்டு போட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறதெல்லாம் வச்சு தான் நான் யூஸ் பண்ணுவேனே தவிர இந்த ப்ளீச்சிங் இதெல்லாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் பண்ணினதும் கிடையாது. சீரியலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கெமிக்கல்ஸை யூஸ் பண்ண மாட்டேன்றீங்கிறது ரொம்ப புதுசு. இல்லை, மேக்கப் ஐட்டம்ஸை தவிர வேறு எதுவும் வந்து நான் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். வீட்லேயே வந்துட்டு கூட மேக்கப் ரிமூவ் பண்ணும்போது கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன் நான். இந்த டோனர் கீனர் இதெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக வந்துட்டு சாப்பாடு வடிக்கிறாங்களே அந்த கஞ்சி ஸ்டார்ச், அது நல்லா ஒரு பாட்டிலில் போட்டுட்டு வாட்டர் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அது போடுவேன். ஃப்ளாக் சீட்ஸ் எல்லாம் போடுவேன். அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நேச்சுரலாக இருக்கிறது வெளியே. ஈவன் நான் சாப்பிட்றதெல்லாம் கூட இலை தலை இந்த மாதிரி எல்லாம் தான் சாப்பிடுவேன். ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் நான் வந்துட்டு நான்வெஜ் வந்துட்டு சீ ஃபுட்ஸ், அதாவது சீ ஃபுட்ஸ் என்னோடய ஹஸ்பண்ட்காக நான் சீ ஃபுட்ஸ் சாப்பிட பழக ஆரம்பித்தேன். அது வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் அது எனக்கு பிடிக்கல, விட்டுட்டேன் நான். ஹெல்த்துக்காக சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னாங்க, அது சாப்பிட்டேன். எனக்கு டோட்டலாக எக்கு கூட நான் சாப்பிட மாட்டேன். ஐம் பியூர் வெஜிடேரியன், நாட் ஈவன் எக். நான்வெஜ் அந்த ஒரு 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 ஸ்ட்ரெச்சில் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது கூட சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட மாட்டேன். ஃபிஷ், சீ ஃபுட்ஸ் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஐ ஸ்டாப்ட் இட். ஓகே. எங்கள் வீட்டில் எப்படின்னா, என்னோடய கார்டன் பின்னாடி போனீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா மூலிகையும் இருக்கும். வேணும்னா அங்கே போய் புதினா எடுக்கிறது, அங்கே போய் கீழா நெல்லின்னு எடுக்கிறது, என்னென்ன முசுக்க இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அதெல்லாம் எடுத்து வந்து டீ போட்டு குடிக்கும் அந்த மாதிரி. ஸோ இவ்வளோ நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம்.
தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி வாவ் தமிழா இந்த சேனலுக்கு வந்துட்டு நான் இவ்வளோ தூரம் பேசி ரொம்ப ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணினதுக்கு ஐ டு ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.